ஹலோ, எனக்கு கன்னியாகுமரியில் இருந்தா யார ராஜா பேரோனை அடித்து ஜட்டியோட குறைச்சிருக்காங்களா? யார் வீட்டை? ஓ, நெல்சன் வீட்டுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு இவர் போயிருக்காரு கத்தி எடுத்துக்கிட்டு. அப்போ நெல்சனோட சொந்தக்காரங்களாம் சேர்ந்து இவரை ராஜா பேரோனை போட்டு அடித்து ஜட்டியோட குறைச்சிருக்காங்களா? சரி 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 இப்போ எங்கே இருக்கா ராஜா பேரோனு? சிறையில் இருக்காரா? சரி சரி ஓகே, சரி ஓகே வச்சிடவா. சரி, ரொம்ப நல்ல விஷயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ராஜா பேரனும் அவருடைய மனைவி அவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்சன் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு, அதாவது டிவிகே கட்சியை சேர்ந்த நெல்சன் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு அருவாள் கத்தியோட போயிருக்காங்க. சும்மா பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு போயிட்டு அந்த நெல்சன் அவங்களோட தாயார், நெல்சனோட அப்பா, நெல்சனோட அண்ணன் அந்த நெல்சன் அவர்களை கத்தியாலையும் கம்புகளாலையும் தாக்கியிருக்காங்க. அதை தன்னை எப்படின்னா ஒருத்தன் வீடு பூந்து ஒருத்தன் வந்து ராஜா பேரன் வீடு பூந்து நெல்சன் அடிக்கும் போது நெல்சன் என்ன பண்ணுவான்? அவங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு ராஜா பேரனை அடிச்சு ஜட்டியோட குறைச்சிட்டாரு. அண்ணன் வீடியோ கூட பார்க்கலாம், ஜட்டியோட ஓடுறது ஆடுறதெல்லாம் பார்க்கலாம். இவர் இப்போ ராஜா பேரனை பொறுத்த வரைக்கும் எப்படி நினைச்சா மனசுல தான் பெரிய ஆளு, நல்ல உடம்பு தான் பெருசா வளர்ந்துருக்கேன், மூளை அந்த அளவுக்கு வளரல. ஒருத்தன் ஊருக்குள்ளேயே போயிட்டு அவனே அடிக்கிறானா? அவன் வந்து சொம்பையா இருப்பான். ஊர்ல பக்கத்துல சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்க மாட்டாங்களா? இல்ல அவன் குடும்பத்துல தான் பாடி பில்டர் இருக்க மாட்டாங்களா? ராஜா பேரனை புரட்டி போட்டு எடுத்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நெல்சன் அவர்கள் டிவிக்கு ஆதரவாக அதிமுகவையும் திமுகவையும் நாம் தமிழ் விமர்சிச்சு பல வீடியோ போட்டிருந்தாரு. அதுல ஒன்றாக தான் சாட்டை துரைமுருகன் வந்து திமுக காசு வாங்கிட்டாரு, சீமான் அவர்கள் திமுக காசு வாங்கிட்டாரு, அதற்கான ப்ரூஃப் வந்து என்கிட்ட இருக்கு, நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ராஜா பேரன் யானம் பலம் கொண்ட லேகியம் ஒன்று வைக்கிறாரு. அது ஒரு லேகியமே கிடையாது, அதுக்கு வந்து ஃபுட் சர்டிபிகேட் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா அவன் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவை வச்சுக்கிட்டு இவன் லேகி வியாபாரம் பண்றான் ராஜா பேரன் அப்படின்ற மாதிரி 20 செகண்ட் பேசினதுக்கு அதற்கப்புறம் சாட்டை துரைமுருகன் பதில் வீடியோ போறாரு. ஒரு ஆத்தா அப்பனுக்கு நெல்சன் பிறந்திருந்தா, எப்படி ஒரு ஆத்தா அப்பனுக்கு நெல்சன் பிறந்திருந்தா நீ வந்து ஆதாரத்தை காமி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த நெல்சன் அவர்கள் படிச்ச பையனாச்சே, இவங்கள மாதிரி ஆத்தா கொம்மா ஒரு ஆத்தாப்பனுக்கு பிறந்திருந்தா இதெல்லாம் வந்து இந்த எச்ச பயில்கள் நாம் தமிழ் தான் பேசுவாங்களே தவிர ஏன் இப்பெல்லாம் பேசுறேன் அப்படின்னா அடுத்து டிவிக்கு ஆட்சிக்கு வர போகுது. இப்போ ரிசல்ட் கூட பார்த்துட்டு இருக்கேன் டிவிக்கு, அதெல்லாம் என்னோட பேசலாம், நம்ம கட்சி நம்ம ஆட்சி. இவங்களெல்லாம் நாங்கள் வந்தது ஆட்சிக்கு, நம்ம விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த மாதிரி பேசலாம் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு அவசர சட்டம் ஏற்றி இவங்கெல்லாம் உள்ள உட்கார வைக்கிறோம், டிவி கேஸ் வந்து உட்கார வைக்கிறோம். விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதை செய்வார். சரி, விஷயத்துக்கு வரும். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அவதூறை பரப்புறது. எப்படின்னா டிவிகே கட்சியை சேர்ந்த நெல்சன் அவர்கள் வந்து பார்த்தா போனா ஒரு அட்வொகேட் படிக்கிற ஒரு பையன், ஒரு ப்ராக்டிக்ஸ்ல இருக்க அந்த பையன், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை உண்மையான விஷயத்தை ஒரு ஆதாரத்தோட முன் வைக்கிறாரு. விருதுநகர் பக்கத்துல சீமான் அவரும் இடம் வாங்கியிருக்காரு. அந்த இடத்துக்கு பட்டா இருக்கு, அந்த இடத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 55 லட்சம் மக்கள்கிட்ட காமிக்கிறாங்க. ஆனா அதோட மதிப்பு பல கோடி அப்படின்ற மாதிரி. அந்த கோடி எப்படி சேர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட, அதாவது மூக்காமுத்துக்கு இறப்புக்கு வந்து மூக்காமுத்து வீட்டுக்கு போகாம சீமானோட பேரு சீமான் வந்து நேரா போயிட்டு ஸ்டாலினை சந்திக்க போறாரு தெரியுமா, அந்த சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த வாங்கியிருக்காரு. பல கோடிகள் அந்த கைமாறப்பட்டிருந்துச்சு. டிவிக்கு ஆதரவா பேசாம டிவிக்கு எகன்ஸ்டா முழுக்க முழுக்க போடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்ட காசை வாங்கிட்டு வீடியோ போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே ராஜா பேரன் என்ன பண்ணிருக்காரு, நேரா வீட்டுக்கு போயிருக்காரு. நானே கேட்கறேன்னா ஒரு பெரிய ஒரு குற்றம், ஒருத்த வந்து வெளியே வச்சு பேசி தாக்குறது வேற, அவனுடைய வீட்டுக்கே வந்து தாக்குறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல தான். இவர் வந்து படம் மோகத்துல சீமானோட மோகத்துல வந்து என்ன பண்றாருன்னா வீட்டுக்கே தேடி வர்றாரு. அவர் வீட்டுக்கு வந்துட்டு அவன் வீட்டை வந்து கேள்வி கேட்கிறேன், நீ எப்படி வந்து என்ன சொல்லுவ, எனக்கு ஆதாரம் காமி அப்படின்னு சொல்ல ஆதாரத்தை காமிக்கும் போது இவர் என்ன பண்ணிருக்காரு, உடனே நெல்சனை தள்ளி விடுறாரு. நெல்சனோட அண்ணன் தம்பிலாம் சும்மா இருப்பாங்க, தள்ளி விட்டா நெல்சன் அண்ணனும் சேர்த்து போட்டு செம்மடி அடிச்சிட்டான். உடனே எப்படா ராஜா பேரன் அடிப்பீங்க, ராஜா பேரன் சப்போர்ட் பண்றோம்டா, ராஜா பேரன் நல்லவன்டான்னு சொல்லி நாம் தமிழ் வெக்கமா இடம் அவங்கலாம். உன் வீட்டுக்குள்ள பூந்து ஒருத்தனை அடிக்க வர்றானா திருப்பி அடிக்க தான் செய்வான். அடிச்சதுக்கு அப்புறமா தான் வெளியே கேட்டை எடுத்து பூட்டிட்டாங்க. இவர் வந்து இவரே வாயில சனியன்னு சொல்றாங்க ராஜா பேரன். அந்த மாதிரி இவர் பெரிய ஒட்டம் பெருசா இருந்தாலும் இவர் பெரிய பயில்வானு. இவர் வந்து படத்துல வர மாதிரி இவர் தான் ஹீரோ. இவரை விட்டு இவர் அடிக்கலாம் அடி வாங்க மாட்டாரு, இவர் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஹீரோன்ற மனநிலையில அவருக்கு இருக்கு எப்பயுமே. இவர் பெரிய ரவுடின்னு நினைச்சிட்டாங்க. உடம்பு அந்த அளவுக்கு மூளை வளரையே, அதான் மூளை வளர்றதுக்கு நீ லேகியம் கண்டுபிடியா, நான் கூட வாங்கி உனக்கு பாக்கெட் ஃப்ரீயா கூட தரேன், அந்த அளவுக்கு இருக்கு. என்னன்னா போனா அப்புறம் அடிச்சு போட்டு வெளியே போனதுக்கு ஊர் மக்கள்லாம் வர்றாங்க. ஊர் மக்கள் இல்ல, ராஜா நெல்சனோட சொந்தக்காரங்க, நெல்சனோட அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவங்கலாம் வர்றாங்க. வரும்போது பார்த்தா நெல்சனோட அப்பா வந்து ஒரு காங்கிரஸ்காரர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாத பலமா காங்கிரஸோட தலைவராக வேற இருக்காரு. இவங்க நெல்சனோட அப்பா ஒரு மரியாதைக்காண்டி அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசணும்னா வீட்டுக்குள்ளே வச்சு தள்ளி விடுறான்.
ராஜாபுரம் பெரிய ரவுடி மசருவர், இவர் தள்ளி விட்டு வந்தா மத்தெல்லாம் அடிக்க முடியாதனால வெளியே வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பேர் அவங்க ஊர்க்காரங்க, சொந்தக்காரங்க, கட்சிக்காரங்க அவ்வளவு பேர் வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ராஜாபுரம் தனியா நின்று கேட்க, நீ எந்த ஊர்ரா, எதுக்குறா இங்க வந்து சண்டை போறேன்னு கேட்டா, இவர் உடனே இந்த நாம் தமிழ் பெத்த அதி புத்திசாலிய மாதிரி பேசுவாங்க தெரியுமா, இவங்க பெரிய முட்டா பயலுன்னு இதெல்லாம் தெரியும். நீ எந்த ஊருன்னு கேட்டா நான் தமிழ்நாடு. டேய் அவன் எந்த ஊர்ல இருந்து வர்ற, என் ஊரை விட்ட ஊர் சண்டை போறேன்னு கேட்க வந்தா, நீ எந்த ஊரு, நான் தமிழ்நாடு அப்படின்னாரு. பெரிய மயிறு வருது தமிழ்நாடு அப்படி பெரிய அறிவுபூர்வமா பேசணும்னு நினைச்சிட்டு வர நினைக்கிறாருப்பா. தான் தான் அறிவு. இந்த எப்போ நான் நாம் தமிழ் கட்சியில் போல தான் மட்டும் தான் புத்திசாலி, மற்றவங்க தற்கூரி நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட 10th ரிசல்ட் மார்க் ஷீட், 11th 12th மார்க் ஷீட் வாங்கி பாருங்க, இவங்க எவ்வளவு பெரிய தற்கூரியும் தெரியும். நான் வாங்கி பார்த்துருக்கேன். பேச்சுல மட்டும் பெரிய புனி மாதிரி பேசுவாங்க. படிப்பு ஒரு அறிவு இல்லாம இவன் சீமா சொல்றதை கேட்டு போட்டு, இவன் சாட்டை துரைமுருகன் செம்பு தூக்கம் அதை கேட்டு போட்டு இவங்க வந்து கூவுறதான். நான் கேட்கிறேன், நாம் தமிழ் கட்சியில தமிழ் தேசியம்னு எத்தனை பேருக்கு என்னன்னு தெரியுமா, திராவிடம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா தமிழ் தேசியம் நம்மகிட்ட கேட்பாங்க, தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா, திராவிடம் என்னன்னு தெரியுமா? அப்படி ஒரு ஆள் தான் ராஜபேரன். அதுக்கப்புறம் ராஜாபுரம் அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. ராஜாபுரம் இப்ப சிறையில் இருக்காரு. அதுக்கப்புறம் டிவிகே கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அதிமுக சேர்ந்தவர்களாகட்டும், திமுக சேர்ந்தவர்களாகட்டும், பலரும் வந்து நெல்சன் அவர்களுக்கு 2000 பேருக்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் கூடி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்படி ஒருத்தன் பேசுறவனை இப்படி வந்து அடக்குமுறை பண்ணி அடிமைத்தனப்படுத்தி ஒருத்தனை முடக்கி வைக்க நினைக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க. அது நடக்காது. ஒரு நெல்சன் ஆடி அடுத்த நெல்சனா நான் பேசுவேன். டிவிக்கே வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஐடி வந்து. இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன யாருன்னே தெரியாது. நான் கட்சி இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன். எதற்காக வீடியோ போடுறேன்? காசுக்காகவா? இல்ல, விஜய் மேல ஒரு பற்றுக்காக தான். விஜய் ஜெயிச்சாலும் விஜய் கூட தான், தோத்தாலும் விஜய் கூட தான், சாகர வரைக்கும் விஜய் கூட தான். விஜய் 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 கட்சியில இருந்தா விஜய் கட்சிக்கு ஆதரவா இருப்பேன். விஜய் கட்சியை விட்டு போயிட்டு படத்துக்கு போனா அசுதே உலகத்துல ஆதரவா இருப்பேன், நற்பணி மன்றத்துல ஆதரவா இருப்பேன். விஜய்க்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நாங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கோம். இந்த வீடியோ